ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வாழ்டே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலைவாசல் பூஜை தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் லேட்டாக தான் எழுந்தேன். ஒரு 5க்கு தான் வந்து எழுந்துட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே கோலம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 கிட்ட ஆயாச்சு. சரி, அதான் கடகடன்னு வந்து கோலம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கோலம் வந்து போட்டுட்ருக்கேன். யூஷுவல் தாங்க, மஞ்சள் தொளிச்சு தான் வந்து கோலம் போட்டேன். இந்த மாதிரி மஞ்சள் வந்துட்டு நம்ம போட்டுட்டு நம்ம கோலம் போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும். கோலமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து அழியாது. நான் இந்த அச்சில் தான் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு எப்படி போடுறீங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு டே வந்து 10 தான், சரிங்களா. சஷ்டி விரதம் வந்து சில பேர் வந்து எடுக்கிறீங்க. அதுவுமே வந்துட்டு இந்த டைமிங்கில் வந்துட்டு நாள் கணக்கு வந்து போயிட்டே இருக்கும். நான் சஷ்டி விரதம் வந்து இப்போ எடுக்கலை. அதை 21 டேஸ் கிட்ட வந்த பிறகு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். யாரெல்லாம் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறீங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து போட முடியல. அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக போடணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். அதாவது ஒரு வாரம் பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே தான் இருக்குது. அது ஏன் தான் தெரில, முருகப்பெருமான் வந்து சோதிக்கிறாரா என்னன்னு தெரில. நான் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வாரம் போடணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பாதம் வச்சுட்டு ஸ்வஸ்திக் வந்து வச்சுட்டு நான் வந்து கோலம் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தூப ஆராதனை வந்து காட்டிட்டு என்னுடைய வேண்டுதலை வந்து வச்சுருக்கேங்க. இந்த மந்தில் பார்த்திங்கன்னா நவராத்திரியும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ விசேஷமான நாட்கள் வந்து இருக்குது. புரட்டாசி மாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொலு வைக்கிறது, அதுக்கப்புறம் சஷ்டி விரதம். இந்த மாதிரி வந்துட்டு விரதம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்து விரதம் வந்து சொல்லவே முடியல, ஒவ்வொன்றா வந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை கூட நம்ம வந்து மகாலட்சுமிக்கு வந்து விரதம் வந்து இருக்கலாம். பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நம்ம வந்து இது பண்ணலாம், சரிங்களா. இந்த மாதம் ஃபுல்லாமே வந்துட்டு தெய்வத்துக்குரிய மாதம் தான். ஸோ மறக்காமல் வந்து நான்வெஜ்ஜை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் அசைவம் வந்து சாப்பிடுங்க, சரிங்களா. இந்த 1 மந்த் வந்து நம்ம பெருமாளை வந்து வணங்குறதும் சரி, நம்ம அம்மன்களை, அதாவது சொல்லியிருக்கேன்ல, பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த 3 அம்மன்களையும் வந்து நம்ம வந்துட்டு 10 நாளாக வந்து நம்ம கும்பிட போகிறோம். இந்த 10 நாட்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுக்குடைய கந்த சஷ்டி அந்த விரதம் சரி, எல்லாமே வந்துட்டு ஒரு சேர வரனால நம்ம கடவுளுக்காக வந்துட்டு படைக்கிற மாதமாக வந்து நம்ம நினச்சிக்கிறணும், சரிங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.